ஹாய். ஸோ குட் மார்னிங். எனக்கு இது வந்து குட் ஆஃப்டர்நூன், சாரி. ஆனால் நான் இப்போ தான் எந்திரிச்சேன். எனிவே, ஸோ என்னோட ஸ்டோரி கண்டென்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து போட்டு 1300 ஃபாலோவர்ஸ் வச்சு ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகி வந்து இப்போது பயங்கரமாக போயிட்டுருக்கு. என்னோட இதெல்லாம் போட்டு, ஸோ யாராக இருந்தாலும் அந்த அக்கௌண்ட்டை தயவு செஞ்சு ரிமூவ் பண்ணுங்கள். இல்லைன்னா நான் ரிப்போர்ட் பண்ணுவேன். ரிப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இதை வேஸ் நீங்களாக ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் ஈஸி ப்ராசஸ். ஸோ தயவு செஞ்சு என் பெர்மிஷன் இல்லாமல் வந்துட்டு கண்டென்ட்ஸ் அந்த மாதிரி ஸ்க்ரீன் ரெக்கார்டில் எடுத்துகிட்டு போய் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு கண்டென்ட் எந்த உரிமை நான். ஓகே, ப்ளீஸ் do நாட் டூ தேட். எனக்கு வந்து இது ரொம்ப ரஃப்பாக பேசி ரஃப்பாக எடுத்துகிட்டு போகணுன்னு இல்லை. பெட்டர் நீங்கள் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணிங்கன்னா, நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, பெர்மிஷன் கேட்டு என்கிட்ட பண்ணிங்கன்னா, நான் வந்து முடியாது இல்லை அப்படின்னு சொல்கிற ஆள் கிடையாது. உங்களுக்கு இப்போது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் அப்படியே ரஃப்பாக பிஹேவ் பண்ணுற ஆள் கிடையாது. பட் என்கிட்ட கேளுங்க, நான் இதை வந்து போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். இப்போது என்னை விட உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தாங்கன்னா, இல்லை என்னை விட நிறைய வந்து வியூஸ் வந்ததுன்னா அந்த கண்டென்ட்க்கு ஐ பி ஹாப்பி பிகாஸ் இட்ஸ் மை கண்டென்ட். நான் பெர்மிஷன் கொடுத்துருக்கேன். பட் என்கிட்ட சொல்லிட்டு செய்யுங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். ப்ளீஸ் ரிமூவ் தட் அக்கௌண்ட். இதுக்கப்புறமா க்ரியேட் பண்ணணும், இன்னொருத்தவங்க க்ரியேட் பண்ணணும்னு என்கிட்ட கேட்டு நான் அதுக்கப்புறமா ஓகே சொல்கிறேன் இல்லை சொல்கிறேன், அது வேறு விஷயம். பட் என்னோட பெர்மிஷன் இல்லாமல் க்ரியேட் பண்ணாதீங்க. ஓகே, ப்ளீஸ் அந்த அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ணுங்கள். இல்லை நாளைக்குள்ளே ரிமூவ் ஆகலான்னா நான் வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணுவேன். ஓகே, ப்ளீஸ். நான் பொறுமையாக சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் சீரியஸாக பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ தயவு செஞ்சு ரிமூவ் பண்ணுங்கள். நிம்மதியாக இருங்க வாழ்க்கையில். ப்ளீஸ் என்னையும் நிம்மதியாக இருக்க விடுங்க. ஒரு நாளாவது இருக்க விடுறீங்களா? பாய்.